ஒரு மேனிபுலேட்டிவான டாக்ஸிக் பிஹேவியர் ஆனது மிகவும் ஆபத்தை தரக்கூடியதாக இருக்கும். மெல்லிய ஆண்மகனை பெண்ணுக்கு பிடிக்காது, முரடா உனை ரசித்தேன்னு 90ஸ்லயே பாட்டு கூட வந்துருச்சு. ரவுடிகளை காதலிப்பதே ஒரு ஃபேஷனாக காட்டுவது. இங்க எங்க இருக்கீங்க? தீபாவளிக்கு வந்துருவீங்களா? நமக்கு தலை தீபாவளி. நீங்கெல்லாம் ஒரு கணவரா? நீங்கெல்லாம் ஒரு ஆம்பளையா? டாக்ஸிக் பிஹேவியர் ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் உண்டு. டாக்ஸிக் பிஹேவியரை நம்ம பொறுத்து கொள்வது காதல் என்று நினைத்துக் கொள்கிறோம். அடடடா, நான் எவ்வளவு சொல்லியும் பின்னாடியே கெஞ்சுறாங்களே, நீ இல்லாம வாழவே முடியாதுன்னு சொல்றாங்களே, இது எவ்வளவு ஒரு உன்னதமான காதல், அமர காதல் அப்படின்னு சொல்றாங்க. இது டாக்ஸிக் பிஹேவியர். ஒரு ஆண் பெண்ணை காதலிக்கும் பொழுது அவள் எங்கே செல்கிறாள், யாரோடு பேசுகிறாள், எல்லாவற்றையும் உடனடியாக அப்டேட் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆணாதிக்கம். இன்னைக்கு நம்ம பேச போறது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ல ஒரு ஸ்டேஜ். இந்த உறவு ஒத்து வராது அப்படின்னு முடிவு பண்ணி ஒருவர் பிரிஞ்சு போகிறதுக்கு நினைக்கும் பொழுது இன்னொருவர் என்னென்ன விஷயங்கள் பண்றாரு. டாக்ஸிக் பிஹேவியரா இருக்கலாம். ஹூவரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நவீன பதம் இன்னைக்கு பரவலா பேசப்படுது. அதுவா கூட இருக்கலாம். அது என்ன பார்க்கலாம். எவ்வளவோ பேசியும் இந்த உறவு அடுத்த கட்டத்தை நோக்கி போகாது, இது நம்ம ரெண்டு பேத்துக்குமே நல்லது கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலையில சொல்லி பிரியும் பொழுது இன்னொருவர் விட மாட்டேங்கிறாரு. அவரு கெஞ்சுறாரு, நான் மாறிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. மாற்றங்கள் எதிர்காலத்துல நடக்கும்னு உறுதி கொடுக்கறாங்க. தற்கொலை செஞ்சுக்குவேன்னு மிரட்டுறாங்க. பொது இடங்கள்ல அநாகரிகமா அவமரியாதையா பேசுறாங்க. உங்க நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவேன்னு மிரட்டுறாங்க. இப்படி பல விதமான விஷயங்கள் நடக்குது. பலரும் என்ன பண்றாங்கன்னா, அடடடா, நான் எவ்வளவு சொல்லியும் பின்னாடியே கெஞ்சுறாங்களே, நீ இல்லாம வாழவே முடியாதுன்னு சொல்றாங்களே, இது எவ்வளவு ஒரு உன்னதமான காதல், அமர காதல் அப்படின்னு சொல்றாங்க. இது டாக்ஸிக் பிஹேவியர். உண்மையான காதல் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்திருக்கும், உங்களுக்கு பாதுகாப்பு உணர்வை கொடுத்திருக்கும் இல்லையா? டாக்ஸிக் பிஹேவியரை நம்ம பொறுத்து கொள்வது காதல் என்று நினைத்துக் கொள்கிறோம். விஷுவல் அபியூஸ் கிராண்டியாசிட்டி என்று சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. காதல் மயக்கத்தில் இருக்கும்போது தெரிவதில்லை. வெர்பல் அபியூஸ் ஹியூமனிட்டி என்ற பெயரில் அதை பொறுத்து கொள்ள நேரிடுகிறது. எமோஷனல் அபியூஸை தான் காதல் என்று பலரும் நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து உளவியல் சார்ந்த புரிதல் ஏற்படுத்தி கொண்டு வெளியே வருவது மிகவும் அவசியமாகும். கட்டுப்படுத்தி ஒருவரை உறவுக்குள் பிடித்து வைத்துக் கொள்ளுதல், அவர் மீதான கட்டுப்பாடு, அதிகாரம் இவற்றை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்காக ஒருவரை பிடித்துக் கொள்வது மிகவும் ஆபத்தான அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி கூட செல்லக்கூடும். அதனால உண்மையான காதல் எது, ஹூவரிங் எது, லவ் பாம்பிங் எது, பிரெட் கிராம்பிங் எது என்று புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். சில பேரை சின்ன சின்ன விஷயங்களுக்காக, ஊழலுக்காக காதலன் காதலிக்கு பரிசு கொடுப்பாங்க. அவங்கள சர்ப்ரைஸ் பண்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. கோவத்தை குறைக்கிறதுக்காக செல்லமான சில விஷயங்கள் குட்டி குட்டியா பண்ணுவாங்க. அந்த பிரெட் கிராம்பிங் விஷயங்களை நாம் ஹூவரிங்கோ, இவர் மிரட்டுறாரு, இவர் நம்ம உறவுல தக்க வச்சுக்கிறதுக்காக பண்றாங்க அப்படின்னு தவறா புரிஞ்சுக்க கூடாது. இரண்டுக்குமான வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். ஹூவரிங் என்று சொல்லக்கூடிய ஒரு மேனிபுலேட்டிவான டாக்ஸிக் பிஹேவியர் ஆனது மிகவும் ஆபத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்ற வேறுபாட்டை புரிந்து கொண்டால் உங்களுடைய நல்ல வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை மிகவும் முக்கியமானது என்று புரிந்து கொண்டு உங்களின் மதிப்பை உணர்ந்தவரோடு நீங்கள் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் நீடித்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த ஹூவரிங் விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் ஆளுமை கோளாறுகள், மனநல சிக்கல்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று உளவியல் சொல்கிறது. நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர், ஹிஸ்டீரியானிக் பர்சனாலிட்டி டிசார்டர், ஆன்டி சோஷியல் பிஹேவியர், இப்படியான பாதிப்புகள் இருக்கக்கூடியவர்கள் இவ்வாறு உறவில் தொடர்ந்து நீடிக்க முடியாது என்று ஒருவர் முடிவு செய்து விலகிய பிறகும் தொடர்ந்து செய்வார்கள். இதை பல திரைப்படங்களில் கூட நம்ம பார்த்திருக்கலாம். தலையில கள்ள தூக்கி போட்டுருவேன்னு சொல்றது, கழுத்துல கத்தி வச்சு மிரட்டுறது, சென்னையில் ரயில் நிலையத்தின் முன்பாக
காதல் மறுப்பு தெரிவித்த பெண்ணை கொலை செய்த ஒரு செய்தியை கூட நாம் பார்த்திருக்கிறோம் ஊடகங்களில். இவ்வாறு மிரட்டி பணிய வைத்தல், வாழ்க்கைக்கு சவால் விடுவது போன்ற செயல்களை செய்வது, தற்கொலை செய்வேன் என்று சொல்வது, இப்படியானவை ஹூவரிங் என்று நவீன பதத்தில் சொல்லப்பட்டாலும் நம்முடைய அந்த காலத்திலிருந்தே இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மனித மனம் மிகவும் ஆபத்தானதாகவும் மாறுகிறது பல நேரங்களில். இப்படியான மனித மிருகங்களிடமிருந்து நம்மளுடைய வாழ்வை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. மனிதம் உயர்வானது, அதை காப்பாற்றிக் கொள்வோம். இந்த டாக்ஸிக் பிஹேவியர், ஹூவரிங், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய திரைப்படங்கள்ல காட்டப்படுது. ஒரு ஆண் பெண்ணை காதலிக்கும் பொழுது அவள் எங்கே செல்கிறாள், யாரோடு பேசுகிறாள், எல்லாவற்றையும் உடனடியாக அப்டேட் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு ஆணாதிக்கம், அந்த மேல்ஷாவனிசத்தை நாம் பார்க்கிறோம் நிறைய படங்களில். இப்படி செய்து கொண்டிருப்பதை பார்த்து உள்ளூர பலரும் ரசித்துக் கொள்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். ஒருவரை கட்டுப்படுத்துவது, அவர் தனக்கு உரிமையானவர், உடைமை பொருள் என்று ஒரு பொருளை போல, நமக்கு பிடிச்ச இந்த பேனா நான் இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ஃபேன் இப்பதான் ஓடணும்னு நான் முடிவு செய்யறேன், இப்படி உறவுக்குள் இணக்கமாக இருக்கக்கூடிய அந்த இணையை பிடித்து வைத்துக் கொண்டு அவர்களை ஒவ்வொரு கட்டத்திலும் கேவலமாக கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டுவது, பொதுவிடங்களில் அவமானப்படுத்துவது, தரக்குறைவாக நடத்துவது, இப்படி ஆணாதிக்க சிந்தனையும் அடக்குமுறையும் பல படங்களில் காட்டப்படுகிறது. இதை பார்த்து ரசித்து கொண்டாடி யார் மேனிபுலேட் செய்கிறார்களோ, யார் கண்ட்ரோல் செய்கிறார்களோ அவர்களின் சார்பாக இருப்பதுதான் பலருக்கும் ஒரு கம்பீரமாக, செருக்காக, ஒரு எதிர்மறை விடயங்களின் மீது ஈர்ப்பு காரணமாக இவற்றை செய்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் தவறான ஒன்று. நமக்கு அது நிகழும் பொழுதுதான் அந்த ஆதிக்கம், அந்த கட்டுப்பாடு எவ்வளவு வலியை கொடுக்கும், நம்முடைய அடிப்படை சுதந்திரத்தை பாதிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் அலைபேசியை மாற்றி வைத்துக் கொண்டு இது என்ன, அது என்ன, இது ஏன் இப்படி பண்ண, அது ஏன் இப்படி பண்ண, இவ்வளவு டாக்ஸிக்கான நடத்தைகள், டாக்ஸிக் பிஹேவியர்ஸ் எல்லாமே நார்மலை செய்யப்படுகிறது. ஒரு நல்ல உறவு எதற்காக? அமைதியை, அன்பை, முன்னேற்றத்தை, வாழ்க்கையின் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி உங்களை நகர்த்தி செல்வதற்காகத்தான், இல்லையா? அதை செய்ய முடியவில்லை என்றால் அந்த உறவு எதற்காக? யூ டிசர்வ் பெட்டர் என்று பலரும் சொல்கிறார்கள். இருந்தும் அந்த ரிலேஷன்ஷிப்பிலேயே இருக்க வேண்டும் என்று ஒருவர் எண்ணுவது, அடுத்தவருடைய சுதந்திரத்தில் தலையிடுவது, அடுத்தவருடைய வாழ்க்கை அடுத்தவருக்கானது. எப்போது ஒருவர் அந்த உறவு நமக்கு ஒத்து வரவில்லை என்று முடிவு செய்கிறாரோ அப்பொழுது இன்னொருவர் வழிவிட்டு நட்பு ரீதியாக பிரிந்து கொள்வதுதான் நலமானதாக இருக்கும். கட்டுப்பாடு மனிதம் அல்ல. இன்னொரு படத்தில் கூட நம்ம பார்க்கலாம். அதாவது கணவர் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருப்பார், போலீஸ்காரர். எவ்வளவு சிக்கல்கள் இருக்கும், எவ்வளவு துரத்தலான சவால்கள், பணிகள், அவருடைய பணி காரணமான அழுத்தங்கள் இருக்கும், எந்தெந்த இடங்களுக்கு அவர் செல்ல வேண்டி இருக்கும், அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம, இங்க எங்க இருக்கீங்க, தீபாவளிக்கு வந்துருவீங்களா, புடவை எடுத்துருவீங்களா, நமக்கு தலை தீபாவளி, எங்க அண்ணன் கிட்ட சொல்ல போறேன், எங்க ஊர்க்காரங்களை கூட்டிட்டு பஞ்சாயத்து வைக்க போறேன், நீங்கெல்லாம் ஒரு கணவரா, நீங்கெல்லாம் ஒரு ஆம்பளையா? டாக்ஸிக் பிஹேவியர் ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் உண்டு. இரு பாலினத்தாரும் ஒரு உறவு கிடைக்கும் வரை போராடுகிறார்கள், அன்பை பொழிகிறார்கள், அவர்களுடைய பண்புகளை உயர்த்தி சொல்கிறார்கள். அடடடா, உன்ன போல இருக்குமா யாராவது அப்படின்னு இருக்காங்க. ஆனா அந்த உறவு கிடைத்தவுடன் அது மலினமாகி போய்விடுகிறது. இந்த உறவு எங்கே வெளியே சென்று விடுமோ அப்படிங்கிற ஒரு சுய மதிப்பீடு, செல்ஃப் எஸ்டீம் குறைவாக இருக்கிறது. தன் மீது தனக்கே நம்பிக்கை இல்லை. என்னை ஒருவர் காதலிப்பார், என்னை என் கணவர் பார்த்துக் கொள்வார், என்னை என் மனைவி நன்றாக பார்த்து கொண்டு கடைசி வரை இருப்பாள் என்று ஒருவருக்கொருவர் நம்பிக்கை இல்லை. அதன் காரணமாக பிடித்து வைத்துக் கொள்ளுதல், அந்த பொசசிவ்னஸ் என்னும் உடைமை தன்மையானது எல்லை கடந்து போகும் பொழுது அடுத்தவருக்கு ஆபத்தாக தினமும் நச்சரித்து நச்சரித்து நிம்மதியை குலைக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது என்பதை எப்போது புரிந்து கொள்ள போகிறோம்? இன்னொன்னு, பெண்கள் தன்னுடைய விருப்பமான ஆண் தேர்வு அப்படின்னு வரும்பொழுது ரகட் பாய்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி வைக்கிறாங்க. அதுக்கு பயங்கரமான வரவேற்பும் கிடைக்குது. அப்படியான பேச்சுக்கள் வைரல் ஆகுது இல்லையா?
மெல்லிய ஆண்மகனை பெண்ணுக்கு பிடிக்காது, முரடா உனை ரசித்தேன்னு 90ஸ்லயே பாட்டு கூட வந்துருச்சு. ரவுடிகளை காதலிப்பதே ஒரு ஃபேஷனாக காட்டுவது. ஸோ டெய்லி குளிக்காம ஷேவ் பண்ணாம ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு எல்லாத்துலயும் கோவப்பட்டு கத்திக்கிட்டு டாக்ஸிக்கா இருந்துட்டு இருக்கக்கூடிய ஆண்களை எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் சொல்லும் பொழுது பார்க்கக்கூடிய ஆண்கள் இதை ஒரு ரோல் மாடலாக, ஒரு டெபினிஷனாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஓ, இப்படி இருந்தாதான் பெண்களுக்கு பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஒரு இயல்பாக இருந்தால் கூட, ஒரு இயல்பான ஒரு அமைதியான சுபாவம் உடைய ஒரு ஆணாக இருந்தால் கூட ஒரு கழுத்துல ஒரு செயினை மாட்டிக்கிறது, ஒரு வளையத்தை மாட்டிக்கிறது, ஸ்கார்ஃப் எடுத்து பின்னாடி கட்டிக்கிறது, நாக்கை இப்படி மடிச்சு காட்டிக்கிறது, அப்படியே ஒரு பப்ளிக் பிளேசஸ்னா ஒரு சத்தம் போட்டு ஒரு உதார் விடுறது, நான் பெரிய ரவுடின்னு காட்டிக்கிறதுன்னு மறைமுகமாக அவர்கள் தன்னுடைய உடல் மொழியிலும் நடவடிக்கைகளிலும் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று தள்ளப்படுகிறார்கள், நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள் மறைமுகமாக. ஏன்னா இது பயாலஜிக்கல் ஃபேக்டர் இல்லையா? சோ ஒரு ஆண் பெண்ணுக்கு பிடித்தது போல் இருக்க வேண்டும், பெண் ஆணுக்கு பிடித்தது போல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நேரடியாகவே எல்லோருக்கும் தோன்றக்கூடிய ஒன்றுதான். அப்படி இப்ப ஸ்டேட்மெண்ட் விடும்போது ரகட் பாய்ஸ் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லும் பொழுது ஆண்கள் மறைமுகமாக ஒரு குழப்பத்திற்கு கூட ஆளாக நேரிடும். உண்மையில பெண்ணுக்கு என்னதான் பிடிக்கும்? ஆனா கோபமா பேசினா கத்துனா ஏன் என்ன கண்ட்ரோல் பண்ற, என்ன மேனிபுலேட் பண்ற, நீ என்ன மேல் ஷாவனிஸ்டா அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இப்படியும் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, அதையும் நிறைய பேர் வரவேற்கிறாங்க. நான் எப்படிதான் இருக்கிறது? இப்படியான குழப்பங்களுக்கு ஏன் வழிவகுக்கணும்? அவரவர் இயல்பில் இருக்கலாம். அந்த இயல்பை, உங்களுடைய இயல்பை நேசிக்கக்கூடியவர்கள் நிச்சயம் இந்த உலகத்தில் இருப்பார்கள். இந்த உலகம் ரொம்ப பெருசு இல்லையா? சோ பொருந்தாத ஒரு தன்மைக்கு நம்மை மாற்றிக்கொள்ள சிரத்தை எடுத்துக்கொள்வது பொருத்தமே இல்லாததாக இருக்கும். அது அவசியமே இல்லை. உங்களுடைய இயல்பு அமைதியாக இருந்தால் அப்படியே இருங்கள். அதே போல வன்முறையாக, ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக, ரவுடியாக இருக்கக்கூடிய ஆண்கள் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு எதிர்காலத்தை குறித்த ஒரு புரிதல் இல்லாம பெண்கள் சொல்லுவதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இனிமே யோசித்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. ஒரு நாளைக்கு ரகட் பாய் கூட டேட்டிங் போறது நல்லா இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லா அந்த ரகட் பாய் கூட நீங்க டிராவல் பண்ண முடியுமா? யோசிச்சுட்டு அப்புறமா அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க.